ஹாய், நான் மேகலா. மாடி தோட்டம். நம்ம மொட்டை மாடியில் நம்ம செடி வச்சு வளர்க்கலாம். அந்த செடிகள் என்னெல்லாம் செடி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மர வகைகள் வைக்கலாம், செடி வகைகள் வைக்கலாம், கொடி வகைகளும் வைக்கலாம். செடிகள் வைக்கும்போது அந்த செவுத்து ஓரமாக வைக்கக்கூடாது. செவுத்துல இருந்து ஒரு 3 அடி இடைவெளி விட்டு தான் வைக்கணும். மாடியில் ஷேட் நட் போடுறது, இந்த மாதிரி கம்பி வகைகள் பயன்படுத்தி பண்ணோன்னா காக்கா, குருவி, அணில் இதெல்லாமே நம்மளோட தோட்டத்துக்கு வந்து போய் இருக்கும். கம்பி இல்லைன்னா வலை மாதிரி இருக்கிறது இருந்தாலும் கூட ஷேட் நட்டாக போட்டுக்கலாம். துணி மாதிரி இருக்கிறத ஷேட் நட்டாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு செடிகளுக்குமே சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. இயற்கை மூலமாக தான் நம்ம இயற்கையாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். காத்தோட்டமும் வெளிச்சமும் இருக்கும். மாடியில் செடிகள் வைக்கிறது நம்மளுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா செடிகளையும் பக்கத்தில் வைக்காமல் தள்ளி தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் வைக்கக்கூடாது. செடிகள் வைக்கும் பொழுது ஒரு வரிசையாக வைக்கணும். வரிசையாக வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரிசைக்கு 6 செடிகள் வைக்கலாம். 6 செடிகள் என்னலான்னா, வரிசையில் முதல்ல ஒரு கொடி செடி வைக்கணும். வரிசையில் 2வதாக கிழங்கு வகைகள் வைக்கணும். வரிசையில் 3வது செடியாக கீரை வகைகள் வைக்கலாம். வரிசையில் 4வது செடி பூ வகைகள் வைக்கலாம். வரிசையில் 5வது செடியாக காய்கறி வகைகள் வைக்கலாம். வரிசையில் 6வது செடியாக பழ வகைகள் வைக்கணும். 2வது வரிசை அதுலேயும் 6 செடிகள் வைக்கணும். 6 செடி வைக்கும்போது நம்ம வரிசையில் 6வதாக பழ வகைகள் வச்சுருப்போம்ல, அதில் இருந்து அடுத்தால தான் 7வது செடி அப்படின்னு கணக்கெடுத்து அந்த 7வது செடியாக கொடி வகைகள் வைக்கணும். அதாவது 6வது செடிக்கு பின்னாடி 7வது செடி வைக்கணும். 7வது செடி கொடி வகையாக இருக்கணும். 2வது வரிசையில் 2வது, அதாவது 8வது செடி கிழங்கு வகைகள் வைக்கணும். 2வது வரிசையில் 3வது செடி, அதாவது 9வது செடி கீரை. 2வது வரிசையில் 4வது செடி, அதாவது 10வது பூ வகைகள். 2வது வரிசையில் 5வது செடி, 11வது செடி காய்கறி வகைகள். 2வது வரிசையில் 6வது செடி, அதாவது 12வது செடி பழ வகைகள். இந்த மாதிரி தான் 2 வரிசையாக வைக்கணும். அதே மாதிரி 3வது வரிசை 4வது வரிசையும் இதே மாதிரி 1வது வரிசையில் என்ன வச்சுருக்கணுமோ அதே மாதிரி வரிசையில் தான் 3வது வரிசை இருக்கணும். 2வது வரிசை எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி 4வது வரிசை இருக்கணும். இந்த மாதிரி செடிகள் வச்சா நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு நம்ம எவ்வளோதான் திட உரம் போட்டாலுமே இந்த மாதிரி வைக்கும்போது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு எல்லா செடிகளுமே பூவு, காய், பழங்கள் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். தோட்டம் ஆரம்பிக்கும்போது முதல்ல க்ரோ பேக் வாங்கி வச்சு செடி வச்சு வளர்த்துக்கலாம். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பெயிண்ட் கேனு, வாட்டர் கேன் வச்சு நம்ம செடிகளை விரிவுபடுத்திக்கலாம். நம்மளோட தோட்டத்தை என்றைக்குமே பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த பெருக்கி வந்த கழிவுகளையும் மரத்துலேருந்து விழுந்த இலைகள் அந்த இதெல்லாமே எடுத்து உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். செடிகள் வைக்கிறதுக்கு தொட்டியை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு தான் வைக்கணும். ஸ்டாண்டாக பிவிசி பைப்பெல்லாம் வச்சு வைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. அது மாதிரி செங்கலும் வைக்கக்கூடாது. டெய்லி தண்ணி ஊற்றும்போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்மளோட மாடியை நல்லா பெருக்கி அந்த குப்பைகளெல்லாம் எடுத்து கம்போஸ்ட் தயார் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம பெருக்கணும்னா அந்த குப்பைகள் அதுலேயே சேர்ந்து தரைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். மாடியில் வைக்கிற செடிகளுக்கு
ஊற்றுற தண்ணிகள் வெளியே வரும்போது அந்த தண்ணிகள் மாடியில் இருந்து கீழே உள்ள தோட்டத்துக்கு விழுகிற மாதிரி செஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி கீழே உள்ள செடிகளுக்கு உர நீராக போயிடும். கீழே தரையில் வச்சுருக்க செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. உரத்துக்கு உரமும் கிடச்சிருது, நீரும் கிடச்சிருது. மாடியில் செடி வைக்கும்போது எல்லா இடத்துலையும் வைக்காமல் நடுவில் ஒரு 10க்கு 10 இடம் விட்டுட்டு சுற்றி செடி வைக்கலாம். ஏன்னா நம்ம சாயந்தரமாக அந்த இடத்துல போய் டீ குடிக்கலாம், நைட் நிலா சோறு சாப்பிட்லாம், தோட்டத்துக்கு தேவையான பொருட்களையும் நம்ம அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். தேங்க்யூ.